இன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 27ஆம் தேதி 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று தமிழகத்தில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், அதே போல புதுச்சேரி ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் 26ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 28ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து 28ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கும், ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 27ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா.